நம்மள என்ன சொல்றீங்க பாத்தீங்கன்னா length of a train that takes 8 seconds to pass a pole when it is run at a speed of 36 km per hour. ஒரு ட்ரெயின் வந்து ஒரு ட்ரெயினுடைய நீளம் எவ்வளவுன்னு கேட்கறான். அந்த ட்ரெயின் வந்து 8 செகண்ட்ல ஒரு போல கிடக்குது. அது வந்து 36 கிலோமீட்டர் பெர் ஹவர்ல அந்த ட்ரெயின் போகுது. ஓகேவா? அப்படின்னா நம்ம திரும்பி எப்போதும் எழுதுற மாதிரி டிஸ்டன்ஸ் எவ்வளவுன்னு எழுதுங்க. டிஸ்டன்ஸ் தான் உங்களுக்கு கேட்கறான். அடுத்தது ஸ்பீடு. ஸ்பீடு எவ்வளவு? 36 கிலோமீட்டர் பெர் ஹவர். அடுத்தது டைம் 8 செகண்ட். இப்ப இந்த கிலோமீட்டர் பெர் ஹவர் ஆக்சுவலா இங்க கொடுக்கறது வந்து கிலோமீட்டர் பெர் ஹவர்ல கொடுத்துருக்கான். கிலோமீட்டர் பெர் ஹவர். இப்ப நம்ம என்ன செய்யணும்? மீட்டர் பெர் செகண்டா மாத்தணும். என்ன செய்வீங்க? 36 இன்டூ 5/18. இதையும் அடிச்சா 2 பெருக்குனா 10 செகண்ட். ஓகேவா? நமக்கு டிஸ்டன்ஸ் தேவை. டிஸ்டன்ஸ் என்ன? டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீடு இன்டூ டைம். ஸ்பீடு எவ்வளவு? 10 மீட்டர் பர் செகண்ட். இது மீட்டர் பர் செகண்ட் இன்டூ 8. 80 மீட்டர் வந்து போகுது. அந்த ட்ரெயின் வந்து லென்த் வந்து 80 மீட்டர். ஓகேவா? ஈஸி தானே?